வணக்கம் மக்களே. ரெக்கார்டு போட்டாலும் தெரியல, போட்டிருப்பேன். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு மேட்ரு. என்ன மேட்ருனா, இன்னைக்கு வந்து அச்சு தம்பிக்கு பர்த்டே. ஃபஸ்ட்டு அவனுக்கு விசஸ் பண்ணுறோம். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தம்பி. எப்பயும் போல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் மாட்டிக்கிறாமல் ஹாப்பியாக இருக்கணும். உங்களுக்கு இனிமேல் நடக்க நல்லதாக நடக்கும். உங்கள் கல்யாணத்துக்கு நான் தான் ஃபோட்டோகிராஃபர், ஓகேங்களா? ஆமாம், சமயக்கார ஃபோட்டோகிராஃபர் எல்லாமே நான் தான். ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். நீங்கள் எனக்கு காலை ஃபோன் பண்ணேன், ஃபோன் ரீச் ஆகலை, அதனால் வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். சிக்கானை வந்து இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிக்கானை ஃபேமிலியோட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஃபேமிலி கூடயே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வச்சிங்களேன், இன்னமும் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேமிலிக்கு நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா ஃபேமிலின்றது கடைசியாக வந்து நிற்க போகிறது அவங்க மட்டும்தான், வேறு யாரும் வரப்போவது கிடையாது. அதனால் என் சப்போர்ட் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஃபேமிலி நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட சப்போர்ட் இருக்குது. இதை நான் வந்து இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன், ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் ஃபேமிலியை பற்றி, நீங்கள் எப்படி வந்து இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டதில் வந்து இங்கே வைக்கிறீங்க அப்படின்னு எல்லாமே தெரியும். அதனால் என் ஃபுல் சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து நல்லபடியாக அச்சுவோட பர்த்டேக்கு போகணும், கேக் வெட்டணும், சுமியாக்கா சொல்கிற மாதிரி ரசங்களை பண்ணணும். இதுதான் என்னோடய ஆசை. வேறு என்ன பண்ணுறது, என்னோடய ஆசை மட்டும் இல்லை, மக்களோட ஆசையாக தான். அதனால் நீங்கள் வந்து சீக்கிரம் வந்து போங்க, வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து அச்சுக்கு பிறந்த நாள், அதனால் வீடியோ பதிவு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, சுமியக்கா வந்து காலையில் வீடியோ போடவே இல்லை. ஒருவேளை எதுவும் சண்டையோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன். கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பயந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க பிறந்தநாள் மூமெண்ட்ஸில் கொஞ்சம் இருக்காங்க, பிஸியாக இருக்காங்க போல். அதனால் சரி ஓகேக்கா வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னால் இப்போ தான் வீடியோ போட்டாங்க. அவங்க வீடியோ போட்டுட்டு வீட்டில் சமையல் வேலை கொஞ்சம் இருந்துச்சு. மோஸ்ட்லி நான்வெஜ்னாலே நான் தான் சமைப்பேன், வீட்டில் சமைக்க தெரியாது. அதனால் நான்வெஜ் சமைச்சு எடுத்துகிட்டு அதையும் உங்களோட வீடியோவை ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஆல்மோஸ்ட் சமைச்சு முடிச்சிட்டோம், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பெப்பர் கிரேவி, சிக்கன் பெப்பர் கிரேவி. இதை வந்து எப்படி பண்ணேன்னு சொல்லி உங்களுக்கு இன்க்ரீடியன்ட் தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? இது நல்லாயிருக்கும். மதுரை சமையல் மாதிரி சிக்கன் பெப்பர் கிரேவின்னுவாங்க. அதாவது பெப்பர்ஸ் அதிகமாக போட்டு மசாலா கம்மியாக போடுறது. இதனால் என்ன ஆகும்னா அந்த ஸ்மெல்லே வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் கூட மேலே வந்து நாங்கள் பெப்பர் லைட்டாக தூவி அதை வந்து ஃபினிஷிங் பண்ணுவோம். அது அந்தளவுக்கு குழம்புல ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதுல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். ஈவினிங் பர்த்டே வீடியோ எப்படி போய் இருந்துச்சு, சிக்கா போனாரா இல்லையா, அங்கே என்ன நடந்துச்சு, என்ன அது பிரச்சனை நடந்துச்சா, இவர் போய் அந்த கிஃப்ட்டை கொடுத்தாரா இல்லையான்றதை நான் உங்களுக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஸோ மச், பாய். சிக்கன் சாப்பிட்டு வீடியோன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, பாய்.